என்னடா ரொம்ப சிம்பிளான கதையாக இருக்கே, இதுதான் படமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். முதல்ல நானே அப்படி தான் நினச்சேன். அதோட நம்ம சூரியனனோட கதை வேறு, இது எப்படி வந்து உள்ள மேக்கிங்காக இருக்க போது எப்படி எலவேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய நிறைய டேரக்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அவங்களே கதை எழுதி அவங்களே படம் எடுத்து அவங்க ஸ்க்ரீன் ப்ளே கொடுத்தே அப்படி ஒன்றும் கொடுக்க முடியல. ஆனால் சூரியனனோட கதையை எடுத்து இங்கே பிரசாந்த் பாண்டியராஜ் வந்து இப்படி ஒரு மேக்கிங்கை கொடுத்துருக்காருங்கிறது முதல்ல அவருக்கு தான் நம்ம ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். எப்போயுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் லாஸ்ட்டாக சொல்லுவோம், பட் ஃபஸ்ட்டு ஹேட்ஸ் ஆஃப் வந்து பிரசாந்த் பாண்டியராஜ். ஏன்னா அந்த ஒரு விஷயத்தை அவரோட மனசில் உள்வாங்கி எடுத்திருக்காரு. ஒரு பக்கம் ப்ரூஸ்லி, இன்னொரு பக்கம் விலங்கு, அவரோட ஜேர்னருக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு படம் தான் இது. ஆனால் அந்த மேக்கிங் இருக்கே, ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரை ஒரு அன்வான்ட் ஃப்ரேமோ அன்வான்டான ஸ்க்ரீன் பிளேயோ கிடையாது. அப்படியாப்பட்ட ஒரு மேக்கிங்காக இருந்தது. ஸோ பிரசாந்த் பாண்டியராஜ் அதுக்கப்புறம் சூரி இவங்களோட காம்போ இங்கேயே ஜெயிச்சதுனால படத்தை பற்றி நம்ம அதுக்கு மேலே சொல்ல தேவையே கிடையாது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த படம் நகர்ற விதம், அதாவது இந்த படத்தில் கிளைமேக்ஸில் வந்து சூரிய ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார். உள்ள நிறைய பிரச்சனைகள் நடந்துடும். அதாவது ஒரு மாமா மாப்பிள்ளை வந்து ரொம்ப அந்யோன்யமாக இருந்தால் ஒரு கணவன் மனைவிக்குள்ளே எந்த அளவில் வந்து பிரிவுகள் ஏற்படும், எந்த அளவுக்கு பிளவு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும். இதை கூட சூரிய வந்து நிறைய இடங்களில் புரிஞ்சுக்காம அவங்க அக்கா கூட சண்டை போடுறது, ஒய்ஃபோட சண்டை போடுறது ஒரு கட்டத்தில் நமக்கே ரொம்ப டென்ஷன் ஆகிடும். ப்ராக்டிக்கலாக யோசிங்கண்ணா, என்னடா இது ப்ராக்டிக்கல் எப்பறம் செட் ஆகும்? நம்மளுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா கூட நம்ம எப்படி மாப்பிள்ளை இருப்போம், நமக்கு பொண்டாட்டி இருக்குது, நம்ம எப்படி வந்து நம்ம மாப்பிள்ளை முக்கியம் எதிர்பார்ப்போம், ப்ராக்டிக்கலான இடத்துக்கு வரணும்னு சொல்லி இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாருமே ஒரு கட்டத்தில் அப்படி வெறியாக்குற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் போர்ஷன் ஒன்று இருக்கும் கிளைமேக்ஸ், அதான் கிளைமேக்ஸ் அந்த படத்துக்கு. அந்த கிளைமேக்ஸில் மட்டும் அப்படி ஒரு டைலாக் இல்லை, அப்படி ஒரு காம்ப்ரமைஸ் இல்லை அப்படின்னா இந்த படம் ஒன் ஆஃப் த டாக்ஸிக் ஒரு ராங் பேரண்டல் கைடு இருக்கக்கூடிய படமாக மாறி இருக்கும்.